கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் விபிஎஸ் அப்படின்றது சில சபைகளில் ஏப்ரல் மாதம், மே மாதம் 2 மாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ விபிஎஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உங்கள் சபைகளும் பெருகட்டும். ஸோ இந்த விபிஎஸ் டைமில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் விபிஎஸ் நடத்தலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் இதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். எங்கள் சபை ரொம்ப சின்ன சபை தான். அதனால் சபையிலேருந்து எங்களுக்கு பெரிய அளவில் இதுக்காக கிடைக்கல. அப்போ நாங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருந்து இப்படி ஒரு ஊழியம் பண்ண போகிறோம். கிறிஸ்தவர்கள் தான், எல்லாருமே தெரியப்படுத்தினா கிறிஸ்தவர்கள் தான். எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்து இப்படி ஒரு ஊழியம் பண்ண போகிறோம், ஒரு சிறுவர் ஊழியம் விபிஎஸ் நடத்த போகிறோம். ஸோ இதுக்காக எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ட்டு நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச காரியங்கள், அவங்களால முடிஞ்ச இதெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல ஒரு ஊழியக்காரங்க நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது. ஒரு ஊழியக்காரங்க ஆக்சுவலி இவங்க எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்க எங்க கூட இணைஞ்சு ஊழியம் பண்றதா இருக்கட்டும், இல்ல போன்ல பேசுறது ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஸோ அந்த ஊழியக்காரங்க எனக்கு அந்த டைம்ல பர்டிகுலரா அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நான் அவங்க கிட்ட இதை தெரியப்படுத்தவே இல்லை, எனக்கு இப்படி தேவை இருக்குது அப்படின்னு நான் தெரியப்படுத்தவே இல்லை. ஆனாலும் வாலண்டரியா அவங்களா அந்த ஒரு உதவி பண்ணியிருந்தாங்க. சகோதரி பியூலா மதன் ஜபராஜ் அப்படின்ட்டு அரக்கோணத்துல பெத்தேல் ஷாரோன் சபை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய அவர்கள் தான். இவங்க எனக்கு ஒரு 2-3 வருஷம் 4 வருஷமாவே எனக்கு தெரியும். ஆனாலும் நல்ல ஒரு சகோதரி, நல்ல அவங்க தனியா ஊழியம் பண்ணிட்டு, கணவன் இல்ல, தனியா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரக்கோணத்துல. நல்ல ஒரு சகோதரி. ஸோ இவங்க கிட்ட இருந்து நான் பார்த்த நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா உபசரிப்பு அப்படின்றது, விருந்தோம்பல் அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த உபசரிப்புல நீங்க போயிட்டு அங்க கத்துக்கலாம் எப்படி உபசரிக்கணும் அப்படின்றது. அவ்வளவு பெருமைப்படுத்தி சொல்லல, இருந்தாலும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். நாங்கெல்லாம் ஒரு தடவை போயிருக்கும்போது 3 நேரமுமே நான்வெஜ் கொடுத்து அந்த அளவுக்கு அது ஊழியக்காரங்க அப்படின்ற ஒரு கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. சோ அதே மாதிரி இந்த காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, இப்படி எங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் அவங்க நல்ல ஒரு ஆஃபரிங் கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்துங்க அப்படின்ட்டு அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பண்ணல. ஆக்சுவலி அவங்களுடைய பிள்ளைகள் என் கூட ஊழியம் பண்றதுக்காக எங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருந்தேன். டைரக்டா அவங்க கிட்ட கேட்கல, ஒரு தம்பி கிட்ட கேட்டிருந்தேன். அவர் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லி அவங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட சைலண்டா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க போன் பண்ணி கூட இப்படி ஆஃபரிங் கொடுத்துருக்கிறேன் ஐயா, நீங்க வாங்கிக்கோங்க எதுவுமே சொல்ல, சைலண்டா அவங்க விபிஎஸ் நடக்கும்போது இப்படி அம்மா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் தான் போன் பண்ணி தேங்க் பண்ணிக்கிட்டேன். சோ இன்னைக்கு நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனை புகழ்றதுக்காக, ஒரு தனி மனுஷன் உயர்த்தி பேசுறதுக்காக அல்ல. இது என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வேதம் சொல்லக்கூடிய காரியம்னா இணைந்து ஊழியம் செய்யறது அப்படின்றது. நீங்க பாத்தீங்கன்னா மோசே அவருடைய காலத்துல, மோசையோட நாட்கள்ல அவங்க இணைந்து ஊழியம் செய்வாங்க. மோசே கையை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாதான் அங்க ஜெயம் கிடைக்கும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இவர் கையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற முடியல அப்படின்ற சமயத்துல ஆரோனும் ஊரும் சேர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணி ஊழியம் பண்றாங்க. அது மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீஷர்கள் எல்லாருமே இணைந்து ஊழியம் செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு இணைந்து ஊழியம் செய்யறது அப்படின்றது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். இதுல 2 ரீசன் இருக்குது. ஒண்ணு, ஆண்டவர் விரும்புறாரு சேர்ந்து ஊழியம் பண்றதுன்னா. இயேசு கிறிஸ்துவே தனியா ஊழியம் பண்ணல. இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது ஒரு டீம் இருந்துச்சு, ஒரு டீமா தான் ஃபார்ம் பண்ணி அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தனியா பண்ணல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளையும் எதிர்பார்க்கிறார். ஒண்ணு, ஆண்டவர் சொன்னதுனால. இன்னொன்னு, நம்ம தனியா ஊழியம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு ப்ரைடு, நம்மள அறியாமலேயே, இல்லைங்க நான் அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட நம்மள அறியாமலே ஒரு ப்ரைடு வரும். அந்த ப்ரைடு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஊழியங்களை செய்யும் பொழுது நமக்கு ஒரு தடையா இருக்கும். அப்போ நம்ம தனியா ஊழியம் செய்வோம், ஒரு டீமா செஞ்சீங்கன்னு வைங்களேன். இந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருச்சு, இந்த ஆத்மாவை இவர் ரட்சித்தாரா, இவர் ரட்சி, அவங்ககிட்டயே கேட்டோம்னா சொல்லுவேன், இவர் ஜெபம் பண்ணாருங்க, இவர் சுவிசேஷம் சொன்னாருங்க, 2 பேர் இருந்தனாலதான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது இதை ஷேர் பண்ணப்படுறோம். ஒருத்தரே உயர்ந்து நிக்க முடியாது. அப்ப இணைந்து ஊழியம் செய்யறது இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் எதுக்காக சொல்றேன், நானும் ஒரு ஊழியக்காரன். இதை கேட்கக்கூடிய ஊழியக்காரங்களுக்காக நான் பிரத்யேகமா இதை சொல்றேன். ஊழியத்துல இணைஞ்சு செயல்படும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஊழியத்துல பாத்தீங்க அப்படின்னா மீதம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை நிறைய ஊழியத்துல கொடுத்துருக்காங்க. அவங்க மீதம் எடுத்து அந்த மீதத்தை என்ன பண்றாங்க அப்படின்றத இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. மீதத்துல ஆடம்பரமான வாழ்க்கைக்கு செலவு பண்றதை தாண்டி இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல இன்னைக்கு சந்திக்கப்படாத இடங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா கிராமங்கள்ல ஊழியம் செய்ய ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படல, தேவைகள் நிறைய இருக்குது, சந்திக்கப்படல. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபரிங், இந்த மீதம் எடுக்கிறதுல சின்ன ஒரு ஆஃபரிங் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ நம்ம பகிரும் பொழுது, ஒரு பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இல்ல நீங்க சிலவங்க கேட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
வந்து கேட்கறது சில பேர் வந்து கொஞ்சம் வெட்கப்படுவாங்க. அவங்கள ஏதாவது ஒரு வகையில நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியாவது நீங்க வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அப்படி போயிட்டு நீங்க உதவி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாரி யூடியூப் சேனல்லாம் நீங்க பார்க்குறீங்க. யூடியூப் சேனல்ல வந்து நெறைய பேர் வந்து அத ஷேர் பண்றாங்க. அவங்களுடைய கஷ்டத்த ஷேர் பண்றாங்க. ஊழியக்காரர்களுடைய அந்த கவலைகள், அவங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஷேர் பண்றாங்க. எதுக்காக ஷேர் பண்றாங்கன்னா, பார்த்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு விதத்திலயும் பார்க்கலாம். இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து கேட்கறது அப்படின்றது மனுஷங்கிட்ட நம்ம போய் கேட்கக்கூடாது அப்படின்றது ஓகே கரெக்ட் தான். அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பார்த்து உதவி செய்ய வேண்டியதும் ரொம்ப அவசியம். பார்த்துட்டு நம்ம பார்க்காத மாதிரி கூட மீதம் எடுக்கக்கூடிய கிருபை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை நம்ம விருதாவா செலவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது, வேஸ்டா போகுது. மீதம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆடம்பர செலவுகளுக்காக ஆடம்பரமா நம்மளுக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு டேட்டே கிடையாது. ஆனால் நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது மாதிரி நிறைய ஆடம்பரமான செலவுகள். அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்னும் கிராமங்கள்ல சந்திக்கப்படாத இடங்களுக்கு போயிட்டு அதை சந்திக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்துல நான் வந்து சகோதரி பியூலா அவர்களை வந்து நான் நினைவு கூறுறேன். அவங்க வந்து செஞ்ச அந்த டைம்ல செஞ்ச அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், அது பெரிய ஒரு உதவியா இருந்துச்சு. ஆனா அந்த ஊழியத்தை வந்து நல்லபடி சாட்டிஸ்ஃபைடா நடத்துறதுக்கு அவங்க கொடுத்து அனுப்பின அந்த காணிக்கை ஒரு பெரிய உதவி. நான் அவங்க கிட்ட கேட்கல. இன்னொன்னு அவங்க ஊழியமும் கிடையாது. சரி இன்னொருத்தவங்க ஊழியத்தை நம்ம ஏன் வளர்த்து விடணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாமே. ஏமா நம்ம ஊழியம் ஓகே வர நல்லா இருக்குது ஓகே, இன்னொருத்தவங்க ஊழியத்துக்கு நம்ம ஏன் செய்யணும். இன்னொன்னு அவங்க கையில இருந்து காசு கொடுக்கல. அன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ஆஃபரிங் எடுத்தாங்க. அந்த விபிஎஸ் ஊழியத்துக்காக ஸ்பெஷலா ஒரு ஆஃபரிங் எடுத்து அதை அனுப்பி விட்டதா அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது முன்னாடியே சொல்ல நினைச்சிருந்தேன், டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. இப்போ வந்து இந்த கிறிஸ்தவர்கள் வந்து என் சர்ச்சுக்கு மட்டும்தான் நான் காணிக்க கொடுப்பேன், என் சர்ச்சுக்கு மட்டும் தான் நான் உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. இன்னொரு சர்ச்சில இருந்து ஒரு சின்ன ஒரு கால் வந்துச்சுன்னா ஒரு உதவி இருக்குதுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட நீங்க போறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. ஏன்னா எங்க பாஸ்டர் எங்க சர்ச் எங்க அந்த சர்க்கிள்லயே நீங்க இருந்துடாதீங்க. மற்ற சபைகளுக்கும் போயிட்டு நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சரீரம், ஆண்டவர் வந்து தலையா இருக்கிறார், நம்ம எல்லாம் சரீரமா இருக்கிறோம். இந்த சரீரம் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் தலைக்கு அது ஒரு மகிமை, தலைக்கு வந்து அது ஒரு இதுவா இருக்கும். நான் கை வேலை செய்து கால் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா அது சிறப்பு. எல்லாருமே இணைஞ்சு செய்ய வேண்டியவர்கள். நீங்க நடக்கும்போது பாருங்களேன், 2 கால் நடக்குது, 2 கையும் அசைச்சிட்டே நடக்கிறோம். அது கை கட்டிட்டு நம்ம நடக்கலாமே, அது முடியாது இல்ல. அப்போ எல்லாமே சேர்ந்து செயல்படுற மாதிரி இப்ப நம்மளும் சேர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதனால இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்களும் வந்து இன்னைக்கு மற்ற ஊழியர்களுக்கு, உங்க ஊழியர்களுக்கு, உங்க பாஸ்டருக்கு உங்களுக்கு மட்டும் சப்போர்ட்டா இல்லாம மற்ற ஊழியர்களுக்கும் நான் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். அதனால இது வந்து ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விசுவாசிகளும் கூட நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு மிஷினரிகள், வட மாநிலங்களில் மிஷினரிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நிறைய ஊழியங்கள் தனியா நடக்குது. சபையில இருந்து போறாங்க ஓகே, தனியா நடக்கிறது வந்து அது ஓகே. ஆனா தனியா நடக்கிறது வந்து ஒருவேளை வேதத்துக்கு இப்படி புறம்பா இருந்தாலும் கூட தனியா ஏன் போனாங்க அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு அவங்க கொடுக்கறதே இல்லை. அப்படி இல்லாம அவங்களும் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க உதாரத்துவமே கொடுக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். சோ இன்றைக்கு நான் சொல்ல வந்த ஒரு காரியம் இதுதான். பிரசங்க 4வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 9வது வசனம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்ப தனியா நீங்க ஊழியம் பண்றதை விட 2-3 பேர் சேர்ந்து ஊழியம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதம், அது வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 12வது வசனம் சொல்லுது, ஒருவனை யாராம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவர் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். இன்னைக்கு வந்து சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆயிடுச்சு. மதமாற்ற சட்டங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சும்மாவே கேஸ் போடுறாங்க, சும்மாவே பிரச்சனை பண்றாங்க. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு 4-5 ஊழியக்காரங்க சேர்ந்து இருக்கும் பொழுது பிரச்சனை பண்ண வரவங்களுக்கே தெரியும், இவங்களை தொட்டாக்கி ஒரு 4-5 பேர் கேட்பாங்கப்பா, 4-5 பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம பொலிட்டிக்கலா போகணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் சேர்ந்து இருக்கும்போது, இணைஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கே கொஞ்சம் தோணும், இவங்க தனி ஆளு கிடையாது, கொஞ்சம் கூட்டமா இருக்கிறாங்க, இவங்களை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. தனியா இருக்கக்கூடிய நீங்க சபைகளை தான் வந்து அடிச்சு உடைக்கிறாங்க, அவங்களுடைய பொருட்களை தான் நீங்க சேதப்படுத்துறாங்க. ஆனா டீமா இருக்கும் பொழுது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். டீமா இருக்கும்போது அது டீமா இருக்கும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அதனால இணைந்து செயல்படுவோம். ஊழியர்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த 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 மெசேஜை யாராவது கேட்கறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இணைஞ்சு செயல்பட விரும்பும் பொழுது நீங்க போன் பண்ணி பேசலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல எனக்கும் வந்து ஆண்டவர் இப்படி தான் உணர்த்தி கொடுத்தா, இனி வரக்கூடிய நாட்கள்ல இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு அதுக்காக நாங்க ஒரு 12 ஹவர்ஸ் ப்ரேயர்லாம் வந்து 10 ஹவர்ஸ் ப்ரேயர்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். அதனால வரக்கூடிய நாட்கள்ல இணைந்து செயல்படுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சபைகளை கொஞ்சம் பாருங்க. அந்த சபைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யுங்க. உங்ககிட்ட ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்ல மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி, மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.